இது 2025 துலாம் ராசிக்கு குருவோட சிறப்பு நகர்வுகள் பத்தின ஒரு சின்ன பார்வை. 2025 பாருங்க, குரு பகவானோட மூவ்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. முதல்ல ரொம்ப வேகமா அப்புறம் பின்னோக்கி போறதால துலாம் ராசிக்கு சில முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது. இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னு சொல்றேன். முதல்ல அக்டோபர் 19 நவம்பர் 11 வரைக்கும் குரு அதிசாரமா, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா போய் கடக ராசியில உச்சமாகிடுவார். ஆனா துலாமுக்கு குரு ஒரு பாதக கிரகம் இல்லையா? அதனால அவர் உச்ச பலத்தோட இருக்கிற இந்த ஒரு 22 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமான முடிவுகள்ல தடங்கள் வரலாம், சோ தள்ளி போடுறது பெட்டர். ரெண்டாவதா, நவம்பர் 11க்கு அப்புறம் குரு கடகத்துல வக்ரமாகறார், அதாவது பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும். அப்புறம் டிசம்பர் 4 இதே வக்ர நிலையிலேயே திரும்பவும் மிதுன ராசிக்கு, அதாவது உங்களோட பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். உச்சமான கிரகம் வக்ரமாகறதும் பாக்கியஸ்தானத்துல குரு வக்ரமாகறதும் இது துலாம் ராசிக்கு ரொம்பவே நல்ல திருப்பங்களை கொடுக்கும். கடைசியா இதனால என்னாகும்னா, நவம்பர் 11, 2025 மார்ச் 11, 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாச காலம் துலாம் ராசிக்கு ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். வேலை, தொழில், பணம், கல்யாணம், வீடு, குழந்தை பாக்கியம், படிப்பு, ஃபாரின் சான்ஸ்னு நீங்க மனசுல நினைக்கிற நல்ல விஷயங்கள் நல்லபடியா கைக்குடி வரும். ஆக துலாம் ராசியை பொறுத்தவரை ஒரு சின்ன சவாலுக்கு அப்புறமா 2025 கடைசி பகுதியும் 2026 ஆரம்பமும் குருவோட இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்னால பெரிய வெற்றியை தர்ற டைமா அமையப்போகுது.